நாங்க ஏர்லி ஆன் நாங்க என்ன டிசைட் பண்ணோம், இந்த சேனல்ல நம்ம லான்ச் பண்ணலாம், பட் என்னோட விஷன் எப்போதுமே இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டா லான்ச் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி டிபிக்கலி ஒரு எஃப்எம்சிஜி பிராண்டா லான்ச் பண்ணிருந்தா அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் நான் எனக்கு பக்கத்துல இருக்கிற கடையில வச்சிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தட் ஜர்னில வந்து வெப்சைட், ப்ராடக்ட், advertising இது மூணுத்துக்கு மட்டும் தான் we had. Of course we never went ahead with the investment because Shark Tank போன டைம்ல roughly about 50-55 lakh per month. Yeah, because what had happened is இந்த rapid scale பண்ணும்போது இப்போ அனிருத் எப்படி பிராண்ட் அம்பாசிடர் பண்ணுங்க இது வந்து ஆக்சுவலா நாங்க இதை எப்படி பார்த்தோம்னா வந்து ஒரு சவுத் இந்தியா பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு பிராண்ட், ஒரு அனிருத் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து எங்களோட அசோசியேட் பண்ணும்போது ஒரு அடுத்த கடைக்கோ இல்ல அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ போகும்போது எங்களுக்கு வந்து gives us a little bit of confidence. இதெல்லாம் வச்சீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, தயவு செய்து எடுத்துட்டு போங்க அப்படின்னா நேராவே சொல்லுவோம். நீங்க உங்களுக்கு அசிங்கமா இருவாங்க நிற்கும் போது. இந்த அசிங்கப்பட்டீங்கன்னா மட்டும்தான் அங்க இன்ஃபேக்ட் அசிங்கப்பட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க உங்க ப்ராடக்ட்டை ரிஃபைன் பண்ணி கரெக்டா வைப்பீங்க. ஸோ இப்போ 3 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ ஓரளவுக்கு ஸ்கேல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 25 தான் பேக் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் ஒரு 150 வரைக்கும் பேக் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ஸ்கேல் வந்து மோஸ்ட்லி எப்படி வந்தது? அதாவது அது மோஸ்ட்லி அட்வர்டைசிங்னால தான் வந்தது. ஆமா, அன்னைக்கு வந்து அந்த அட்வர்டைசிங் பட்ஜெட்டை வந்து நாங்கள் என்ன சொன்னோம், சரி இவ்வளோதான் போட்டா இத்தனை ஆர்டர் வருதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, ஸோ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. as long as we are getting that that ROAS, that 3x 4x return, and a problem இல்ல, we are not losing money, we don't need to make money. So that was the result. நீங்க 0 எடுத்துட்டு வாங்க, -5 போயிடாதீங்க, +5 பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது, பட் 0ல மெயின்டைன் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல. நாங்கள் ஆக்சுவலா 0ல வந்துடணுங்கிற அப்ஜெக்டிவ் தான் இருந்தோம் நாங்கள். ஸோ இப்போ 4 கோடி ரூபாய் ரேஸ் பண்ணிட்டீங்க, ஷிப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஷார்க் டேங்க் அப்படின்ற ஒரு ஷோல அதுலயும் போய் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க, அது ஏன் பண்ணீங்க? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சித்தார்த்தோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் வாஸ் அனுபம் மிட்டல், ஹூஸ் த ஃபவுண்டர் ஆஃப் shadi.com. ஸோ நாங்கள் அனுபம் கிட்ட டிசம்பர் ஆஃப் 2021ல பேசினோம். அப்போதான் ஷார்க் டேங்கோட சீசன் 1 வந்து ஆக்சுவலா ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கால் வித் அனுபம் பண்ணினதுக்கு அப்புறம் அவர் அப்பதான் எங்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஆக்சுவலி ஷூட்டிங் ஷார்க் டேங்க். எனக்கு ஆக்சுவலா அது சத்தியமா புரியவே இல்லை, ஏன்னா ஐ நெவர் நியூ தட் ஷார்க் டேங்க் வாஸ் கமிங் ஹியர். இது நம்ம வேற எங்கேயோ தானே பார்த்துருக்கோம். அப்படி ஷார்க் டேங்க் அப்படின்றது ஒரு போட்டி இல்லையா, அதாவது ஒரு போட்டின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ப்ரோக்ராம் வேர் ஸ்டார்ட் அப்ஸ் போயிட்டு அவங்களோட ஐடியா பிரசென்ட் பண்ணுவாங்க. அந்த ஜட்ஜஸ் விச் இஸ் த இன்வெஸ்டர்ஸ் அதை வந்து அந்த ஆன் த ஸ்பாட்ல தே ஆஸ்க் சர்டன் கொஸ்டின்ஸ். அவங்களுக்கு அது கன்வின்சிங்கா இருந்துச்சுன்னா தே வில் கமிட் டு அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் இந்த அப்போ வந்து அனுபவம் டோல் மீ தட் இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். So I'll just come back to you அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஷோ வந்துச்சு ஜான்ல. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி just like really everybody in the ecosystem எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அனுபம் வந்து மிட் ஃபெப்ல தான் ஆக்சுவலா அவரோட செக்கே எனக்கு கமிட் பண்ணாரு. So before Shark Tank itself we actually had Anupam Mittal as one of our investors as part of that 4CR round இல்லையா. Shark Tank season 1 சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சில D2C பிராண்ட்ஸ்க்கு அவங்களே கூட அப்ரோச் பண்ணாங்க that you should also participate in the program. Again the one thing that I should tell here is that Shark Tank is a very very transparent show. அவங்க இன்வைட் பண்ணாங்கிறதுக்கோசரம் நான் வந்து சில பேர் நினைச்சுப்பாங்க, ஆமா அவங்களே கொடுத்துறாங்க பத்தியா அப்படின்லாம். அவங்க இன்வைட் பண்ணலாம், ஏன்னா அவங்க வந்து they are inviting applications for the program. So எங்களை இன்வைட் பண்ணும்போது நாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்னா, ஏற்கனவே எங்களுக்கு அனுப்பம் ஒரு இன்வெஸ்டர், அவர் உங்க ஷோலையும் ஒரு ஜட்ஜ், அது வந்து எங்களுக்கே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, we'll discuss this அப்படின்னு சொன்னோம். நாங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சது அனுபவம் தான். அவர் என்ன சொன்னாரு, இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ரோக்ராம், நீ வந்து அப்ளை பண்ணு, இதை பத்தி நீ என்கிட்ட பேச தேவையில்ல, நீங்க ப்ராசஸ்க்குள்ள போங்க, அடுத்த வருஷம் நான் உங்களை மீட் பண்ணனா மீட் பண்ணலாம், இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாது அப்படி அன்னியோட பேசினது தான். அதுக்கப்புறம் அதை பத்தி அவர்கிட்ட பேசவே இல்லை. ஸோ வி வென்ட் த்ரூ தி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் அ ஃபேர்லி டீடைல் ஒன். நீங்க வந்து உங்களோட ஸ்டோரியும் எழுதணும், உங்களோட பிராண்டோட ஸ்டோரி எழுதணும், உங்களோட பிராண்டோட க்ரோத்தை பத்தி எழுதணும், ஒரு வீடியோவும் அனுப்பணும். அந்த வீடியோல வந்து நீங்க கிட்டத்தட்ட அங்க என்ன பிட்ச் பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு பிட்சை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பிட்ச்ல வீடியோல அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இவங்களால கேமரா முன்னாடி இவங்களால டெலிவர் பண்ண முடியுமா, இவங்களால பேச முடியுமா. நாங்க அப்ப அந்த வீடியோவை இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிட்டோம். இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மேபி அவங்க என்ன பார்த்திருப்பாங்க, சரி இவங்க கேமரா முன்னாடி இவங்களால பேச முடியுது அப்படின்னு பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க, கேமரா டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ கேமரா டெஸ்ட் வந்து அப்படியே அந்த ஷார்க் டேங்க் செட்ல எப்படி நடக்குமோ, ஒரு ஹோட்டல்ல வந்து அவங்க அந்த பேங்க்வெட் ஹாலை புக் பண்ணிட்டு இவங்க அதை செட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 பேர் வந்து அவங்க டீம்ல இருந்து ஷார்க்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம அங்க போய் எப்படி செய்யறோமோ அதே பிட்சை நம்ம பண்ணோம். ஸோ நாங்க அதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா பிளான் பண்ணி அந்த ஸ்டாக் எப்படி இருக்கும், நாங்க என்ன ட்ரெஸ் போட்டுப்போம், எங்களோட ஷர்ட் இதுதான், வேஷ்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கலாச்சாரத்தை நம்ம எப்படி அங்கே போய் காட்டலாங்கிற மாதிரி நம்ம போனோம். என்டர் பண்ணும்போது சொல்றாங்க, இது ஒரு ஹிந்தி ப்ரோக்ராமு, நீங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பேச முடியாது, எங்களெல்லாம் ஹிந்திலாம் வராது. எனக்கு பேச வரும், ஆனா வந்து அந்த ஹிந்தியில வந்து ஒரு கிராமர் இருக்கு, கா கி இதெல்லாம் வந்து கரெக்டா நீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டோ பின்னாடி இருக்கிற வேர்டோ அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம அது போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, இது ஹிந்தி ப்ரோக்ராம், நீ தப்பா கூட பேசு, ஆனா நீங்க ஹிந்தியில தான் பேசணும்,
நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. நான் வந்து அங்க நான் அவ்வளோ நேரம் இங்கிலீஷ்ல பிளான் பண்ணதை அந்த டைம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் நான் எப்படி ஹிந்தியில சொல்லணும் அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், மோஸ்ட் ஆஃப் இட் ஹிந்தி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வராதெல்லாம் இங்கிலீஷ்ல சேர்த்து விட்டேன். ஸோ வி மேட் த பிட்ச் இன் ஹிந்தி. ஆனா இவங்க அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் கேட்கிற டைம்ல பதில் சொல்றதுக்கு ஹிந்தியில வரல. ஸோ அப்படி இப்படி திட்டி தடுமாறி ஒரு மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கலந்து வி டோல் தெம். அவங்க அதுக்கப்புறம் தே கோ பேக் அண்ட் தே டூ ஒன் ஸ்கிரீனிங் ப்ராசஸ். யாரெல்லாம் இந்த கேமரா முன்னாடி கம்ஃபர்டபுளா இருக்காங்க, பதில் கேட்டா இவங்களால வந்து தைரியமா சொல்ல முடியாது. தோஸ் பிராண்ட்ஸ் தே சூஸ் அண்ட் தே மேக் யூ கம் ஆன் டு த ப்ரோக்ராம். ஸோ நாங்க வந்து அதை வந்து அக்டோபர்ல ஷூட் பண்ணோம். அது ஆக்சுவலா வந்து ஃபெப்ல தான் 2022 அக்டோபர்ல. பட் ஐ திங்க் இட் ஏர்ட் ஒன்லி ஆன் ஜான் ஆர் ஃபெப். ஸோ அதுக்கே அவ்வளோ விண்டோ இருக்கு. ஸோ நாங்கள் போன போது அகைன் லைக் ஐ செட், அனுபம் மிட்டல் வந்து நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே சொல்லாதீங்க அப்படின்னாரு. ஸோ நாங்கள் அண்ட் ஐ ஹட் நெவர் மெட் அனுபம் இன் பர்சன். இதெல்லாம் ஒன்லி ஆன் கால்ஸ் இல்லையா அந்த டைம்ல. we went to that Shark Tank set. டோரை திறக்கிறோம், அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை பாக்குறாரு. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு கண்டிப்பா. இது வந்து இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ப்ரோக்ராம்ல இவர் அங்க உட்காரத்துக்கு சான்ஸ் இல்ல. எய்தர் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சும்மா உட்காந்துக்க போறேன், நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, இல்ல அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது அங்க. ஏன்னா இந்த டிராமான்னு கிரியேட் பண்றதுங்கிறது நமக்கு பின்னாடி தெரியாம தான் நடக்கும். இது ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் இல்லையா, அது இன்ட்ரெஸ்டிங் ஆகினா தானே மக்களும் பார்ப்பாங்க. சோ நாங்க ஒரு மாதிரி மென்டலி ப்ரிப்பேர்டா இருந்தோம், இங்க ஏதோ நடக்க போறது, பட் நம்மளோட பிட்ச் அதெல்லாம் மாற போறது இல்ல, நம்ம அதுல கான்ஃபிடென்ட்டா இருப்போம். சோ நாங்க போன ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் பேசி இது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கமோஷன் மாதிரி நடக்குது மைக்ல. ஐ திங்க் தே ஆர் கம்யூனிகேட்டிங் வித் देम. அனுபம் சேஸ், இத பாருங்க, நான் ஒரு டிஸ்க்ளைமர், நான் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ நான் கிளம்புறேன், நான் வெளியில போறேன், நீங்க இதை பத்தி டிசைட் பண்ணிடுவாங்க, இதுல என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக வெளில போயிடுவார். நாங்க தென் வி கம்ப்ளீட் த பிட்ச் வித் ஆல் ஆஃப் தெம் அண்ட் அவங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. தென் வி சார்ட் ஆஃப் ரெஸ்பாண்டட் டு தெம். அதில் நமிதா மேட் அ கமிட்மெண்ட் டு அஸ். நமிதா தாப்பர்னு, ஷி இஸ் ஒன் ஆஃப் தி அதர் ஷார்க்ஸ் ஆன் தி ப்ரோக்ராம். அஃப்கோர்ஸ் வி நெவர் வெண்ட் அஹெட் வித் தி இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அக்டோபர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்கி அது ஜான் ஃபெப்ல இவங்களுக்கு வந்து எங்களுக்கு அதை ஹயர் பண்ற டைமுக்குள்ள எங்களோட ரெவென்யூ ஸ்கேல் ஆயிடுச்சு. எங்களோட வேல்யூவேஷன் ஷார்க் டேங்க் போன டைம்ல roughly about 50-55 lakh per month. Yeah, because what had happened is in the rapid scale பண்ணும்போது very losing money. Post fundraise we started losing money because ஒரு typical, அது இன்னைக்கு கூட நான் அதை நினைக்கிறது அது ஒண்ணுதான். ஒரு ஃபண்ட் எடுத்த உடனே நம்ம வந்து கரெக்டா போட வேண்டிய இடத்துல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாலும் பிகாஸ் யூ ஆர் ஷோயிங், see it's also a combination of factors இல்லையா. நீங்க வந்து சடனா அந்த பிளாட்ஃபார்ம் என்ன சொல்றீங்க, இவ்வளவு நாளா 10 ரூபாய் போட்டிருந்தேன், நான் இன்னைக்கு 50 ரூபாய் போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணும், என்னால முடிஞ்சதுக்கு நான் எடுத்துட்டு போவேன், பட் நீ இதுல எஃபிஷியன்சி எதிர்பார்க்காது அப்படின்னு அது நேராவே அது சொல்றது தான் அது ஆக்சுவலா. So we were losing money, we were basically losing our salaries in a sense that நாங்க salaries வந்து equity moneyல இருந்தா நாங்க வந்து we were paying. அந்த burn component இருந்ததனால we obviously we had questions about that aspect. question, right? இப்போ அந்த ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா, burn பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Facebook ad platform அதுலயே வந்து இப்போ 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வெச்சு, இப்போ 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப நான் என்ன பாத்திருக்கேன் அப்படின்னா, சும்மா பரவாயில்ல கண்டதுக்கு ஆட் காட்டு, அப்ப இவ்வளவு ஆப்வியஸ்லி லூஸ் பண்ணி தான். இப்போ எனக்கு சில சமயம் பயம், ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேஸ்புக்கு, நம்ம பணத்தை எதுக்கு அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். இந்த ஒரு தாட் ப்ராசஸ்னால தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து இது எவ்வளவு சீக்கிரம் மற்ற சேனலுக்கு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுங்கிற அந்த ப்ராசஸையும். see ஃபண்ட் ரைஸ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வராங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா, ஒன்னு நீ இந்த ரேஸ்குள்ள வந்துட்ட, இது வெளியிருந்து கொஞ்சம் வெளில வருது, இதுமே கஷ்டம் தாங்கிறது நம்ம மென்டலி we have to be okay with it. செகண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் டைம் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பணத்தை அவங்க சும்மா வச்சிருந்தாலே ஒரு பேங்க் அவங்களுக்கு 7% கொடுத்துருக்கு. இந்த பணத்தை அவங்க மார்க்கெட்ல போட்டிருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு 14-15% கிடைச்சிருக்கும். அவங்க ஏன் நமக்குள்ள போடுறாங்க, சும்மா கூட இருக்காங்க, பட் அவங்க எதுக்கு நம்மள போடுறாங்கன்னா, இவங்க எவ்வளவு ஸ்மால் டைம்ல இதை எப்படி என்னால டபுள் பண்ண முடியும், ட்ரிபிள் பண்ண முடியும்னு பாக்குறோம். So the idea is that how we grow our valuation quickly. இப்போ நீங்க ரீசெண்டா கூட இந்த ஜெப்டோ இது பார்த்துட்டீங்க, முந்தா நேதிக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, நேதிக்கு இன்னொரு ஃபண்ட் ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால அவங்களோட வேல்யூவேஷனும் grow ஆகுது. Investors are also okay to put in the money. Again, this doesn't mean that burn is fine. Burn is acceptable to a certain level till you are able to show growth. பட் நீங்க growthம் காட்டாம கீழியும் நீங்க burn பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் கண்டிப்பா வந்து வெளியில தான் போன்னு சொல்லுவான். ரெண்டாவது, நீங்க வந்து நான் grow பண்ணல, ஆனா நான் என்னோட burn இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கிட்டு இன்னும் கம்மி பண்ணிருக்கேன் அப்படின்னா அங்க கூட ஒன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இது ரெண்டுமே நடக்கலன்னா there is no point for the investor or for you to continue the business. நாங்க இதை எப்படி பார்த்தோம், investment has come in, our job is to grow the value of the investors in the quickest period. பட் எங்களுக்கும் see again டால்மியா போறதுல ஒரு சிங்கிள் ரூம்ல 7 பேர் இந்த வீட்ல எனக்கு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்
ப்ராடக்ட் இருக்காதா? ஸோ இதை எப்படி இந்த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே பண்ணணுங்கிறது தான் நாங்களும் யோசிப்போம். அந்த பணம் அப்படி போனா கூட எங்களுக்கே வந்து கண்ணிலேருந்தே ரத்தம் வரும், இப்படி போகுது அப்படிங்கிறது. மெயினா எப்படி நான் அதை பாக்குறேன்னா, ஒரு இன்வெஸ்டர் கிட்ட நீங்க பணம் எடுத்துட்டீங்கன்னா அது உங்க காரோ உங்க வீடோ வாங்குறதுக்கு இல்ல, அவங்க வந்து இந்த கம்பெனியை நீங்க வளர்க்கறதுக்கு தான் அந்த காசு கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் நாட் டிரான்சாக்ஷன், இட்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க பணத்தை நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா, சித்தார்த் வந்து என்ன என் மேல ட்ரஸ்ட் பண்ணி எத்தனை பேர் கிட்ட பணம் வாங்கி, இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு only grow their value, not lose the money. இந்த அப்ரோச்ல தான் we have always operated. So we said a certain amount of burn is fine and acceptable as long as we are able to grow and grow in a fast manner and in a larger way. நீங்க வந்து 1x to 4x growth பண்ணோம் அந்த இயர். It came at a cost. But at the following year நாங்க என்ன பண்ணோம், grow பண்ண வேண்டாம் இந்த வருஷம், கம்ப்ளீட்டா நாங்க ரெவென்யூ மிக்ஸை சேஞ்ச் பண்றோம். ஏன்னா D2C நம்பிட்டு இருந்தோம்னா இட்ஸ் லைக் a boat with a hole. அது நீங்க எவ்வளவுதான் நீங்க இது பண்ணீங்கனாலும் அது கீழே ஓட்ட இருக்கும், நீங்க கீழே தான் போறீங்க. ஸோ Amazon எப்படி ரெடி பண்ணோம், குயிக் காமர்ஸ் எப்படி ரெடி பண்ணோம், ஆஃப்லைன் ரீட்டைல் எப்படி ரெடி பண்ணோம், இந்த பணத்தை எப்படி நான் டீம்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த டீமை வந்து ஆஃப்லைன் ரீட்டைல க்ரோ பண்ணணும்ங்கிறது தான் எங்களோட ஐடியா வருது. ஸோ நாங்க என்ன பண்ணோம், ரெவென்யூ growth இல்லைனாலும் எப்படி இந்த பர்னை ஹாஃப் பண்ண முடியுங்கிறது அந்த ஆப்ஜெக்டிவ்ல ஒர்க். இதை என்ன இஷ்யூனா, நீங்க எஃபிஷியன்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா growth இருக்காது, நீங்க growth தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளோ எஃபிஷியன்ட்டா பண்ணணும். ஸோ இதை எப்படி ஒரு 1 to 2 years நாங்க we try to balance it. Now we are back again on the growth mode, but now that ecosystem has also changed. ஒரு இன்வெஸ்டர் வந்து முன்னாடி வந்து நீங்க எப்படி grow பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு போனாலும் பரவாயில்லன்னு ஒரு இது இருக்கு, அவனுங்கெல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி அது வந்து the ecosystem got corrected. இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, நல்லா grow பண்ணுங்க, ஒரு அளவுக்கு நீங்க burn பண்ணீங்கனாலும் பரவாயில்ல, ஆனா ஜஸ்டிஃபைடா இருக்கணும். கண்ணா பின்னா நீங்க இது பண்ணீங்கன்னா எவனும் காசு போட மாட்டான். சோ நாங்க அந்த பேலன்ஸை இன்னைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு we are trying to grow, but most importantly we are trying to grow from channels where நீங்க சொன்ன மாதிரி Facebook பணக்காரன் ஆக்குறது இல்ல எங்க ஆப்ஜெக்டிவ். நாங்க முதல்ல கம்பெனியை grow பண்ணனும். So we are going the traditional route. அதுக்கு தான் early on first yearலயே நாங்க எடுத்த முடிவு என்னன்னா, இது எவ்வளவு சீக்கிரம் ஆஃப்லைன் எடுத்து போக முடியுமோ அதுல தான் நமக்கு. பட் ஆஃப்லைன்ல இன்னும் நிறைய பணம் இருக்கு ஆப்வியஸா. ஆஃப்லைன்ல ஆன்லைனோட அதாவது எக்ஸ்பென்ஸா எக்ஸ்பென்ஸ்ல பணம் பண்றதுக்கு, அதாவது இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் விக்கிறீங்க, இப்போ நிறைய பணம். See, இது வந்து எப்படின்னா, opportunity to grow offline is humongous. ஓகேவா? ஒரு typical FMCG கம்பெனி எடுத்தீங்கன்னா கூட அவங்களோட e-commerce revenue is usually 10 to 15%. அப்பனா உங்களுக்கு வர அந்த 80 to 90% உங்களுக்கு ஆஃப்லைன்ல இருந்து தான் வருது. ஏன்னா அத்தனை டவுன் இருக்கு, அத்தனை டவுன்ல அத்தனை கடைங்க இருக்கு, அத்தனை கடைங்கள ரெலவென்ட் கடைங்களும் இருக்கு, நீங்க அத்தனை கடைங்களும் உங்களுக்கு போய் அதை விற்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி அதுல கூட மாடர்ன் ட்ரேட் கூட ஒரு சின்ன காம்பனன்ட்னா ஜெனரல் ட்ரேட் தான் லார்ஜஸ்ட் காம்பனன்ட். அதாவது இந்த அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டோர்ஸ் தான் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ். நீங்க அந்த அந்த டிபிக்கல் லெகசி டெர்மினாலஜி யூஸ் பண்ணனா, அந்த தாய்க்குளம் அந்த கடையை உங்களால வின் பண்ண முடியலன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியும். நீங்க அதனால தான் முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு மேல் ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே ஒரு டால்கம் பவுடர்னு கூட வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த வுமன் ஆஃப் த ஹவுஸ் அவங்களுக்கு அது வந்து போய் அந்த மெசேஜ் கிளியரா சேரலன்னா அவங்க அந்த அனாச்சி கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது இந்த ப்ராடக்ட் பத்தி யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட், பீப்புள் ஆர் அவங்களே ஆர்டர் பண்றாங்க, அதெல்லாம் இருக்கு. அதுலயுமே ஒரு 5% ஆடியன்ஸ் தான் இருக்கு. நீங்க as you keep going into and தமிழ்நாடு is a very very progressive state இல்லையா, உங்களுக்கு வந்து urban உங்களுக்கு ஒரு 60-70% அந்த மாதிரி இருக்கும்போது there are a lot of advancements in the thinking also. So வந்து it is like நம்மளுக்கு வந்து இத்தனை ஸ்டோரும் இருக்கு, but we can appeal to that customer in many different ways. But இந்த ஆஃப்லைன் ecosystem விட்டு வெளியில வரும்போது தான் உங்களுக்கு அந்த ரியல் டெஸ்டே வரும். ஸோ என்னதான் நீங்க வந்து ஆன்லைன்ல ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் நான் வந்துட்டேன்னு சொன்னாலும், இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், இங்க மட்டும் PMF வந்துச்சுன்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆயிடும் இல்ல. இதை நீங்க எப்படி ஈக்குவலி நல்லா டிரான்ஸ்லேட் பண்றீங்க ஆஃப்லைன்ங்கிறது தான் அது முக்கியமான வேலையே. ஏன்னா நான் இந்த ஸ்டோருக்குள்ள போயிட்டு after the fundraise we also launched snacks. நாங்க snacks லான்ச் பண்ணும்போது we had priced it slightly above the market தான். ஏன்னா வந்து எங்களுக்கு அதோட இன்புட் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. We are manufacturing now, we are manufacturing coffee, so எங்களோட வந்து we are at par with most of the competing. But இன்னைக்கு கூட எங்களோட snack prices are more than what the average consumer brand. நாங்களே கடைக்கு போகும்போது நேரா கடைக்காரன் எங்களை பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கினா யாரும், இதெல்லாம் வச்சீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, தயவு செய்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் நேராவே சொல்லுவோம். நீங்க உங்களுக்கு அசிங்கமா இருக்கும் நிற்கும் போது, இந்த அசிங்கப்பட்டீங்கன்னா மட்டும்தான் அங்க இன்ஃபேக்ட் அசிங்கப்பட்டுட்டே இருக்கணும், அப்பதான் நீங்க உங்க ப்ராடக்ட் ரிஃபைன் பண்ணி கரெக்டா வைப்பீங்க. You need to actually satisfy that guy and அவரோட கஸ்டமர்ஸ். இந்த ஆன்லைன்ங்கிற இந்த ஈகோசிஸ்டமே வந்து இட் கேன் மிஸ்லீட் யூ தான் நான் சொல்லுவேன். சோ அதை எப்படி கொண்டு போறோம் அந்த क्वेश्चन நிறைய பேருக்கு இருக்குல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆஃப்லைன் நிறைய பேர் அதான் மெஜாரிட்டி ஆஃப் தி மார்க்கெட் 10-15% தான் ஆன்லைன்ல வாங்குறாங்க. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன், உங்கள மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்றேன், அதை எப்படி நான் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது தான் கோர், ரைட்? அப்ப அது இல்லனா நம்ம பிசினஸே கிடையாது. அதை எப்படி அந்த கடையில போய் வைக்கிறது? இப்போ அண்ணாச்சி கடையில நம்ம ப்ராடக்ட்டை வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதோட சிம்பிளஸ்ட் ஆன்சர் என்னன்னா வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, இது ஒரு நானே ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு இத்தனை பேரே ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும்
முக்கியமா நீ அவங்க கிட்ட போய் என்ன சொல்லலாம்னா இந்த ஏரியால இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, ஸோ நீங்களும் வைங்க. ஏன்னா அடுத்த தடவை வந்தாங்கன்னா உங்களுக்கும் அதை வந்து உங்களையும் கேட்பாங்க, இல்ல நீங்களும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், நல்லா போதுங்க, அதனால வந்து நீங்க வைங்க. விற்கலைன்னா நான் திரும்பி எடுத்துறேன், அந்த அஷூரன்ஸ் அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க வந்து அதையும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவன்கிட்ட இதான் சாக்குன்னு சொல்லிட்டு 10-15 யூனிட் கொடுக்காம ஒரு 4 யூனிட் 6 யூனிட் வைங்க. போனாலும் அந்த 6 திரும்பி வந்துடும் மேக்ஸிமம். இல்ல போச்சுன்னா டக்குன்னு போயிடுச்சுப்பா இந்த 6 இன்னும் கொஞ்சம் 6 கொடுங்க அப்படின்னு கேட்பேன். இது வந்து சொல்லிட்டேன், ஆனா அது அவ்வளவு சிம்பிளா நடந்துடாது. நீங்க ஒரு 10 கடைக்கு போனீங்கன்னா ஒரு 2 கடை 3 கடை சரின்னு சொல்லுவோம். இத வந்து இந்த ஆன்லைன் முதல்ல பண்ணதோட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஏற்கனவே எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இதை பாக்குறாங்க. நாங்க அட்வர்டைஸ் பண்ணதுனால இதே மாதிரி சில பேர் இந்த அனாச்சி கடைங்களோ இல்ல இந்த ஸ்டோர்ஸோ உங்க ஆடை நான் பாத்திருக்கேன், நல்லா தான் இருக்கு போல இருக்கு, இல்ல இன்னொருத்த என்ன சொல்லுவான், உங்க ஆடை நான் பாத்திருக்கேன், மட்டமான கமெண்ட் எல்லாமே, நீங்க டெலிவரியே பண்றது இல்லையாமே, அதனால வந்து எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல பாத்திருக்கேன் நல்ல ஃபீட்பேக் இருக்கு போல இருக்கு, சரி நான் வச்சு பாக்குறேன், மேபி என் கஸ்டமர்ஸ் வாங்குவாங்களா இருக்கும். இந்த ப்ராசஸ் நீங்க வந்து it is extremely slow, extremely painful, ego, emotion இதெல்லாம் வெளியில தூக்கி வச்சுட்டு என் ப்ராடக்ட்டிங் நீங்க வச்சா போதுங்கிற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ். 1000 ஸ்டோர் வந்து நாங்க இன்னைக்கு எப்படி வந்துருக்கோம்னா, ஒரு வருஷம் நாங்க பெங்களூர்ல இல்லாத தப்பெல்லாம் பண்ணோம். அந்த தப்பெல்லாம் அங்கேக்குள்ளேயே நாங்க எதுக்கு செஞ்சோம்னா, சரி இந்த மிஸ்டேக் வேற இடத்துல நம்ம போய் செஞ்சிடக்கூடாது. ரெண்டாவது, இதுக்கு ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த மாதிரி கடையில எந்த ப்ராடக்ட் போகுது, இந்த கடையில சின்ன பேக் வைக்கலாமா, இந்த கடையில பெரிய பேக்கெட் வைக்கலாமா, இந்த கடையில ஸ்நாக்ஸ் விற்காது போல இருக்கு, இந்த கடையில மட்டும் தான் ஸ்நாக்ஸ் விற்கும். இந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால தான் இன்னைக்கு சென்னையில நாங்க வந்த போது எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா ஒரு அளவுக்கு சொல்ல முடியுது, இந்த கடையில இந்த ப்ராடக்ட் வைக்கலாம், இந்த கடையில இந்த ப்ராடக்ட் வைக்காதீங்க. ஏன்னா ஆடியன்ஸ் மேபி அந்த கடைக்கு இது வரவங்க இப்படிதான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சென்னையிலேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இங்க பக்கத்துல JK சீஸ் அண்ட் மோர்னு உங்க அண்ணா நகர் பக்கத்துல ஒரு கடை இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் அங்க ஸ்நாக் வச்ச போது நான் சொன்ன ஒரே ஒரு கேள்வி என்ன, இது விற்கவே விற்காது, கடை ரொம்ப பிரீமியமான கடை. ஆமா. சோ நீங்க அந்த கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எல்லாரும் என்ன பாக்குறாங்க, கொரியன் ப்ராடக்ட்ஸ் பாக்குறாங்க, வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இங்க எதுக்கு நீங்க முறுக்கு தட்டெல்லாம் வித்துட்டு இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வரும். அதுலயுமே இது என்ன பிராண்ட் மாதிரி புரியாத பிராண்டா இருக்கு அப்படின்னு. சோ எனக்கு இருந்த ஸ்கெப்டிசிசம் என்னன்னா, இது வேணா நம்ம தயவு செய்து வேற ஏதாவது ஸ்டோர்ல வைக்கலாம், இல்ல வைக்கவே வைக்காதீங்க ஸ்நாக்ஸ், காஃபில ஃபோக்கஸ் பண்ணிருங்க. சில எக்ஸெப்ஷனல் கேசஸ் இருக்கும் இல்லையா, மேபி அங்க போற கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்ட் கூட இங்க கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு எங்க ப்ராடக்ட்டை பிக்கப் பண்றாங்களோ என்னமோ. சோ அந்த மாதிரி கடையில ஸ்நாக்ஸ் மூவ் ஆகும். சோ இந்த ரீட்டைல் ஆஃப்லைன் ரீட்டைல் வரும்போது நீங்க ஒரு செட் ஆஃப் அசம்ப்ஷன்ஸ் குள்ள போலாம், ஆனா அந்த மார்க்கெட் உங்களை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கும். திஸ் இஸ் த ரியல் டெஸ்ட் ஃபார் வெதர் யூ will survive. இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம சொல்லலாம், அனிருத் இருக்காரு எங்க கூட, பிராண்ட் இந்த மாதிரி ஒரு 1000 இதுல இருக்கு, நாங்க ஆன்லைன்ல விக்கிறோம், அமேசான்ல பெஸ்ட் செல்லிங் டிகாக்ஷன் அதெல்லாம் சொல்லலாம். நீங்க அமேசான்ல வேணா பெஸ்ட் செல்லிங்கா இருங்க சார், எங்க கடையில நீங்க வித்தா அப்புறம் பார்க்கலாம்னு இன்னைக்கு இங்க அவங்க தலையில தட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த டெஸ்ட் 1000ல இருந்து 6000 to 10,000 to 40,000 ஸ்டோர்ஸ் எடுக்கும் போது தான் ஒரு அளவுக்கு தெரியும் இதுல ஏதோ இருக்கு போல இருக்கு. This is in many ways a repeat of that product market fit exercise. இன்னைக்கு நாங்க இப்போ 1000 ஸ்டோர்ல இருக்கோம்னா ஓகே 5000 ஸ்டோர் வரும்போது பார்ப்போம் சர்வை பண்றோமா இல்லையா, அப்படிதான் இதை பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க காஃபி நீங்க கம்பெனியா 2020 தான் ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸ்லாம் பண்ணிட்டு 2022ல ஷார்க் டேங்க் போறீங்க, அதுக்கப்புறம் 22ல ஷார்க் டேங்க் 23ல எபிசோட் லைவ் ஆகுது. காஃபி தான் பண்றீங்க ரைட், அண்ட் ஸ்நாக்ஸ் 22ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஓகே, ஏன் ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சீங்க? அந்த क्वेश्चन நிறைய பேருக்கு இருக்குல்ல. இப்போ வந்து ஓகே நம்ம ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோம், அந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட் போவோம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் அது ஒரு வகை. ஆமா, பட் நீங்க அதுதான் கரெக்டான வகை. நான் இன்னைக்கு சொல்றேன், நானு ஒரு இண்டஸ்ட்ரியிலே இல்ல ஒரு கேட்டகரியில ஒரு கிங்கா இருக்கிறது எனி டே பெஸ்ட் வே டு டு இட். நாங்க வந்து அது எதுக்கு அதை சூஸ் பண்ணனா, ஒரு சவுத் இந்தியன் ஸ்டோரி சொல்ல வரோம். எங்களோட நம்மளோட இந்த 4 PM கல்ச்சர்ல ஒரு பெரிய இது என்னன்னா, ஒரு ஸ்நாக்ஸும் கொஞ்சம் ஒரு நோருக்கு சாப்பிடலாங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. சோ அதை நம்ம ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபிட்டா எடுத்துட்டு போலாங்கிறதுனால தான் அந்த டிசிஷனுக்கே வந்தோம். பிளஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த டைம்ல வந்து வெப்சைட் தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங். 95% ஆஃப் தி பிசினஸ் வாஸ் ஃப்ரம் தி வெப்சைட். இவங்க எப்படி இருந்தாலும் ஒரு 300-350 ரூபாய்க்கு காஃபி வாங்குறாங்க, கூட ஒரு ஸ்நாக் 2 ஸ்நாக் ஆர்டர் பண்ணாங்கன்னா எனக்கு 550 rupees ஆர்டர் வேல்யூ வந்துடும், ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. ஸோ நல்ல ஆஃபரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்நாக்ஸையும் ஆரம்பி. இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் காஃபில டீப்பா போயிட்டு இதை பண்ணிருக்கலாமேன்னு நான் இன்னைக்கும் சொல்லுவேன். பட் இதை நாங்க எப்படி இதை எனக்கு அப்ரோச் பண்றோம்னா, let us go deep in coffee, let us start building presence in snack. காஃபில ஒரு பேர் வர அப்புறமா மெதுவா ஸ்நாக்ஸ் வந்து we will develop. So snack presence இருக்கும், அதோட ஃபோக்கஸ் கொஞ்சம் இப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்போம் நாங்க. சோ காஃபி தான் ஃபோக்கஸ், இத சும்மா எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி பண்ணி பாக்குறீங்க. எக்ஸ்பெரிமென்ட் சொல்ல முடியாது இல்ல, அந்த ஃபேஸ் விட்டு நான் வெளில வந்துட்டோம். அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபேஸ்ல எனக்கு குவிக் காமர்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ் டஸ் மச். குவிக் காமர்ஸ்னா என்னது ஆக்சுவலா? குவிக் காமர்ஸ் இப்போ பேசிக்கலி இந்த இன்ஸ்டாமார்ட், ஸ்விக்கி, ஜெப்டோ இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அது கரெக்டா அவங்க அது குவிக் காமர்ஸ் நம்ம ஒரு கேட்டகரியா நம்ம அது இது பண்ணலாம். அவங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங் இஸ் சிமிலர் டு ஆஃப்லைன் அண்ட் சிமிலர் டு ஆன்லைன். சிமிலர் டு ஆஃப்லைன் ஏன்னா டிபிக்கலி நீங்க ஒரு ஆஃப்லைன் ரீட்டைலர் போனீங்கன்னா ஒரு சர்டன் மார்ஜின், ஒரு சர்டன் பெர்சன்டேஜ், சர்டன் ஆஃபர்ஸ் கொடுக்கணும், ஒரு பிஓ பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட் எடுத்துப்பாங்க. சோ சிமிலர் டு ஆஃப்லைன், குவிக் காமர்ஸ் ஆல்சோ லைக். அது ஏன் சிமிலர் டு ஆஃப்லைன்னா,
நீங்க எப்படி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல அட்வர்டைஸ் பண்றீங்களோ அங்கேயும் இங்க புஷ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி காசு கொடுக்கணும். இங்க இப்பெல்லாம் Facebook கொடுத்து முடிச்சிட்டீங்கல்ல, வாங்க இப்போ எங்களுக்கும் கொடுங்கன்னு இவங்களும் வந்துட்டாங்க. இது எப்படி பார்க்கலாம்னா, இன்னைக்கு வந்து குவிக் காமர்ஸ்ங்கிறது ஒரு பயங்கர பூம்ல இருக்கு. இன்னைக்கு நான் அதை விட்டேன்னா நாளைக்கு அதை ரிப்பெண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லா பிராண்ட்ஸும் எங்களை மாதிரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு இதுல யார் முட்டாளுங்கிறது வந்து டைம் போனாதான் நிஜமாவே தெரியும். இஃப் we all are able to win, it's great for the industry, it's great for the business. If something adverse happens, we will be the only ones to lose, is my opinion. But அதுக்கு நான் இது பண்ண முடியும். See, we are selling snacks very much on that platform. அந்த பிளாட்ஃபார்ம்ல impulse buy ரொம்ப ஜாஸ்தி. அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆஃப்லைன்ல நீங்க வந்து 20-30 ரூபாய் கொடுத்து ஒரு ஐட்டம் வாங்கச்ச ஒரு ஈக்குவலன்ட் வந்து அங்க வந்து 50 to 75 rupees. ஏன்னா நீங்க ஆன்லைன் வந்தீங்கன்னா ஒரு 75 rupees தான் அந்த ஸ்நாக், ஓகே எடுத்துடலாம். அதே ஸ்நாக் நீங்க ஆஃப்லைன்ல வைங்க 75 ரூபாய் எல்லாம் கொடுத்து யாரு அவங்க ஸ்நாக் வாங்குவாங்கன்னு கேட்கும். அது அப்படியே அந்த பிஹேவியர் ஷிஃப்ட் ஆகிற ஒரே காரணத்தினால certain high value products are also moving. இதை வந்து நம்ம we will have to see how we are able to build a large enough business on this platformங்கிறது. அதுல கூட நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரே ஒரு தப்பு நாங்க என்ன பண்ணலன்னா, அட்வர்டைஸ் பண்றோம், நீங்க சொல்றது இஷ்டத்துக்கு கடாபுடான்லாம் பண்ண முடியாது. எங்களுக்குன்னு ஒரு certain budget இருக்கு, we will only try and play in that oneங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கு. ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல growth, பட் கொஞ்சம் பிளான்டா ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்றது அது. இப்போ இந்த அளவுக்கு 2020ல ஆரம்பிச்சு இது மாதிரி ஜர்னி ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. இப்போ அனிருத் எப்படி பிராண்ட் அம்பாசிடர் பண்ணுவாங்க? இது வந்து ஆக்சுவலா நாங்க இதை எப்படி பார்த்தோம்னா வந்து ஒரு சவுத் இந்தியா பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு பிராண்ட். ஏன்னா இது ஒரு சவுத் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நினைச்சீங்கன்னா இதுதான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் we are also catering to a slightly younger audience. ஒரு 25 to 35 is the core TG, 25 to 45 is like the major contributors. இந்த மாதிரி ஒரு young brand that is representing South India, அதுக்கு யார் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க நாங்க ஜெனரலா இதை யோசிச்சிருக்கோம். எதுக்கு நாங்க இதை ஜெனரலா யோசிச்சோம்னா, நம்ம ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். who are the people who are doing this? For Ravichandran Ashwin, you can have like a PV Sindhu, Deepika Padukone, இவங்கெல்லாம் என்ன எக்ஸாம்பிள்ஸ்னா சவுத் இந்தியன்ஸ் பட் globally well known. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி என்ன ட்ரேட்ஸ் இருக்கு, நம்மளும் அதே தானே பண்ண ட்ரை பண்றோம். சவுத் இந்தியன் பட் you want to be globally well. So அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அனிருத் ரவிச்சந்திரன் was also one of the names that we had. But நாங்க இத வந்து ஒரு பிராண்ட் என்டார்ஸ்மென்ட் அதெல்லாம் பார்க்கல. See, the other thing to clarify is that we also have a lot of celebrity. So Ranbir Kapoor, Shobita Dulipala, Huma Qureshi, Disha Patan, இவங்கலாம் நிறைய பேர் are already investors in the company, but investors at an investment level. இவங்க வந்து they are not brand. Rana Dagubati is also ஆனா இவங்கலாம் வந்து சித்தார்த் மூலமாவே வந்துட்டாங்களா இல்லனா அந்த சித்தார்த் ஓபன் அப் பண்ண நெட்வொர்க் மூலமா வந்தவங்க தான் இவங்கலாம். செலிபிரிட்டி இன்வெஸ்டர்ஸ்னு வந்தபோது இவங்கலாம் பியூர் பிளே இன்வெஸ்டர்ஸ் தான். இவங்க வந்து பணம் வந்து ஜஸ்ட் இந்த இதுக்கு தான் போட்டுருக்காங்க, பிராண்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, இதை என்டார்ஸ் பண்ணவங்கலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல one of our investors introduced us to Anirudh and he said, why don't you guys go meet and see, is there anything. எங்களுக்கு என்னன்னா, can't afford these things. We don't have அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கவர். இப்போ நார்மலி ஒரு பெரிய செலிபிரிட்டி வச்சு ஒரு கேம்பெயின் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா, இவரை பார்த்தேன் உங்க கடையில அந்த ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது வந்து ஒரு மாதிரி ரிவர்ஸ். ஒரு பெரிய ஆளை வச்சுட்டு இருக்கோம், அந்த கடைக்குள்ளேயே நாங்க இன்னும் போல, நிறைய கடைகள் 1000 கடையில தானே இருக்கோம். We were like, இது ஃபண்டமெண்டலி இது கொஞ்சம் புரியல எங்களுக்கு, we'll have to like think about it அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், we started seeing lot of the other brands and we spoke to a lot of founders who had recently collaborated with celebrities and celebrities at a brand endorsement level. அதாவது பணம் கொடுத்து செலிபிரிட்டி இருக்கு brand endorsement இல்ல என்னன்னா basically எங்கள மாதிரி small startups who have collaborated with celebrities and grown the brand. அவங்க பணம் கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதுலாம் செகண்ட் திங். சோ அந்த மாதிரி போயிட்டு we try to understand எப்படி இது நீங்க ஸ்ட்ரக்சர் பண்றீங்க, இது வந்து என்ன, எப்படி இது, how do you do it? Because நம்ம இவ்வளவு சின்ன பிராண்ட், ஒரு டிபிக்கலா பெரிய பிராண்ட் வரும்போது என்ன சொல்லுவோம், இத்தனை பட்ஜெட் நாங்க ஸ்பெண்ட் பண்ணோம், இவ்வளவு பெரிய கேம்பெயின். சோ எங்களுக்கு புரியறதுக்கே we took some time. Then we understood there are many ways to structure these deals. எங்களுக்கு புரிய வந்துச்சு. When we met Anirudh's team, one was அவங்க ஏற்கனவே they had known about the brand, they had tried the product, so there was always already some familiarity. Plus ஒரு known introduction மூலமா போனதுனால we met him, we met his father, we met his team. அவங்க எல்லாரும் they had also heard about the brand, they tried the brand, so they were like, product ரொம்ப நல்லா இருக்கு, we really like the product, and இது எப்படி we can we do something beyond just an investment kind of thing. தான் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சது. இந்த ஸ்ட்ரக்சரிங்லாம் கொஞ்சம் புரிஞ்சதுனால we had explained to them saying, there are some other ways to structure this, so why don't you come on board as a co-founder and you can be a brand ambassador for us. So அது வந்து எப்படி நாங்க இது பண்ணோம்னா, அப்ரோச் பண்ணோம்னா, now we are in a market building phase. ஒரு அனிருத் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து எங்களோட அசோசியேட் பண்ணும்போது, ஒரு அடுத்த கடைக்கோ இல்ல அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ போகும்போது எங்களுக்கு வந்து gives us a little bit of confidence இல்லையா. அதாவது வந்து சார் அனிருத் மாதிரி ஒரு ஆளும் எங்களோட அசோசியேட்
பண்ணிட்டே இருக்காரு. Why don't you give us an opportunity? கேள்வி அதேதான். You know that acceptance may be a little bit, you know, easy for us. Easyனா என்ன, it makes the process a little bit easier. அதுக்கப்புறமும் உங்க ப்ராடக்ட் உள்ள போய் விற்கணும், அது வேற விஷயம். பட் இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ், டிமார்ட் அந்த மாதிரி சில செயின்ஸ் கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி வந்து இந்த கேம்பெயினை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த ப்ராசஸ் ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ரிலையன்ஸோட. அந்த கேம்பெயினை பார்த்ததுக்கு அப்புறம் இன்டர்னலா they have said please can you list the brand quick அப்படிங்கிற மாதிரி அது பண்ணி. So இது வந்து it makes things a little bit more easier for us because he's got that's extremely popular. Secondly அந்த TG ஓட ஒரு பயங்கர கனெக்ட் இருக்கு அவருக்கு. Retailers also know இவங்களுக்கு வந்து கன்சியூமர் கனெக்ட், டார்கெட் குரூப், டார்கெட் ஆடியன்ஸ். So இந்த டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட இந்த கனெக்ட் இருக்குங்கிறதுனால மக்கள் வருவாங்க, ப்ராடக்ட் எடுப்பாங்க, so அது மூவ் ஆகும். So நம்மளும் வந்து we can take a bet and we can keep it. So we are essentially using Anirudh and his popularity to grow the popularity for our brand தான். இது வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். அவரோட வர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? because obviously அவர் பயங்கர busy. ஆமா. இல்ல in fact one of the things that so நான் வந்து ரொம்ப நிறையவே நான் வந்து I follow the music industry, இல்ல நான் வந்து சவுத் இந்தியன் இது films அதெல்லாம் நான் நிறையவே பார்ப்பேன். ராகுல் யேசுக்கு வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி பத்தி அவ்வளவா தெரியாதனால நான் அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இது யார் இவரு, அவரோட ரஜினிகாந்த் கனெக்ஷன் இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இவங்க மைண்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு யூயோ அந்த மாதிரி ஒரு ஆளாங்கிற மாதிரி தான் இவங்க வந்தாங்க. அந்த மீட்டிங்ல வந்ததுக்கு அப்புறம் மச்சா நீ இவரு சொன்ன இவ்வளவு சாதாரணமா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான். So see at once you go into that room இல்லையா, he is a very very chilled out person. நம்மள மாதிரி நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி. And Anirudh was also very clear இல்லையா, ப்ரோ இந்த கண்டென்ட் நம்ம பண்றோம், அது வந்து மக்கள் வந்து அதை பார்த்து அதை என்ஜாய் பண்ணணும், இவ்வளவுதான். இதில் வந்து காஃபியை குடிங்க, இதை பண்ணுங்க, அப்படி இப்படின்லாம் நம்மளும் சொல்லலாம். அதே தாட் ப்ராசஸ்ல தான் நாங்களும் போனோம். இன்ஃபேக்ட் நாங்கள் அதை எப்படி அவர்கிட்ட சொல்லுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். பிகாஸ் டிபிக்கலி ஒரு பிராண்ட் அம்பாசிடர் என்ன சொல்லுவோம், தயவு செய்து இந்த ப்ராடக்ட்டை குடிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி வந்துருவோம் இல்லையா. அவர் வந்து இந்த கான்டென்ட் மாதிரி பண்ணோம், என்டர்டெய்னிங்கா இருக்கணும்னு அவர் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தாரு. அதே தாட் ப்ராசஸ்ல நாங்கிறது போது அப்பாடா இதுதான் நாங்களும் சொல்லணும்னு நினைச்சோங்கிற மாதிரி நாங்கள் கம்யூனிகேட். ஆனால் தான் நீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட பாத்தீங்கன்னா டிபிக்கலி நிறைய பேர் என்ன கேட்கலாம், என்ன அது நீங்க விஎஸ் பண்ணி ப்ராடக்ட் பத்தி எதுவுமே சொல்லியா, அதெல்லாம் தேவையில்லை. நீங்க உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குன்னு தெரியும் இல்லையா, வீடியோ நல்லா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சா பாக்குறதுக்கு, இவ்வளவுதான். So we are just going to do more things like this, fun content, we'll associate with him in this concerts அதெல்லாம், and just create fun things for the consumers. இது மூலமா உங்களுக்கு விஎஸ் பண்ணி ஒரு பிராண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும், அவ்வளவுதான். That's the objective. அந்த கான்டென்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. ஒரு ஆட் வந்தது, நான் முதல்ல என்னுடைய தாட் ப்ராசஸ் சொல்றேன். ஆக்சுவலா அந்த விஎஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் இருந்தது. ஆப்வியஸ்லி அனிருத் இருந்தால சரி அனிருத் இதோட ஸ்பான்சர் பண்ணிருக்காரு போல இருக்கு, அவர் இஸ் a paid பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு பார்த்தா உடனே நீங்க சொன்ன மாதிரி விஎஸ் பண்ணினா ஓகே ப்ராபப்லி ஒரு 100 வருஷம் கம்பெனியா இருக்கும், ஒரு 20 வருஷம் கம்பெனியா இருக்கும் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது அந்த ஆட். அந்த ஆட் கிரியேஷன் எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ்? Once we had this thing with Anirudh also, அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி let it be fun contentங்கிறதுனால நாங்களும் வந்து we went into multiple zones trying to think of எந்த மாதிரி இது ஒரு எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் we can sort of pitching. One thing was very clear is இவரும் நெல்சனும் they have created one fun zone இல்லையா. இது இந்த ப்ரோமோ பாக்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க இப்போ. சோ இந்த மாதிரி ஒரு ஃபன் ஜோனை நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு என்ன தெரியும், சரி இவங்க இப்படிதான் பேசுவாங்க போல இருக்கு, இவங்க இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு, இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, இது என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை உடைச்சிட்டு கொஞ்சம் வேற ஏதாவது செஞ்சோம்னா, நான் அங்க ஒரு வேற மாதிரி பேசுறாரு, ஏன் இங்கே ஒரு மாதிரி உங்ககிட்ட பேசுறேன். He said ஒன்னே let us follow that same brand of humor or zone of humor, what we call tone of voice இல்லையா. அவங்க அது எப்படி அவங்க இருக்காங்களோ அவங்க அப்படியே இருக்கட்டும், நம்ம இதுக்குள்ள எப்படி நம்மள இந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம எப்படி பூரலாங்கிறது தான் எங்களோட ஐடியா. So multiple ideas we were brainstorming. என்னோட பழைய வெப்சைட் colleagues இருந்தாங்க. Interestingly they had worked with Anirudh on the Spotify ad in the town அந்த song அந்த campaign அவர் லோகேஷ்லாம். So அதெல்லாம் work பண்ணதால கொஞ்சம் familiarity இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி உங்களோட நான் I'm going to jam some ideas. நல்ல ஐடியா வந்தோனே உங்களுக்கு நான் பிரசன்ட். So நாங்களே ஒரு 2-3 ஐடியா இது பண்ணோம். எங்களுக்கு இதுல எனக்கு இந்த பர்சனலா இந்த ஐடியால எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஒரு பிராண்ட் யாருக்குமே தெரியாத ஒரு பிராண்ட் அவங்க பேரையே மாத்தி சொல்றாங்கிறது தான் என்னோட it was my most favorite part of that idea. அது வந்து நாங்க முதல்லயே அணி மணி அப்புறம் வந்து அனிருத்துங்கிறதெல்லாம் சும்மா சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா. சோ அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் அது, இந்த பேர் வச்சு ஏதாவது விளையாடலாமா. பட் டிபிக்கலி நீங்க பேர் வச்சு விளையாடலாம்னா நார்மலி என்ன நம்ம யோசிப்போம், ஐயோ யாருக்குமே தெரியாது நீங்க மணி அணின்னு மாத்தி விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொன்னேன் இதுல ஒரு இது இருக்கு, ஒரு ஹுக் இருக்கு இதுல, மேபி அதனால ரெஜிஸ்டர் ஆகணும். நாளைக்கு போய் விஎஸ் அணியான்னு கேட்கட்டுமே கடையில, இல்ல அனிருத்தோட பிராண்டான்னு கூட கேட்கட்டுமே, கேட்டா போதும் ஆமான்னு சொல்லிட்டு இதுதானே காட்ட போறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், லெட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரிஸ்க், ஒரு ரொம்ப பெரிய ரிஸ்க் அது, பட் we said we'll take it. ஏன்னா அதுல வந்து ஒரு ஹுக் இருந்துச்சு.
ரெண்டாவது முக்கியமான எங்களுக்கு ஹுக் எதுனா இந்த அனிருத்த வந்து ஒரு மீமிஃபை பண்ணு. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனோபாலாவோட அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் தான் நாங்க வந்து எடுத்து அனி ப்ரமோட்டிங் விஎஸ் மணி பி லைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்டிபிள் பேங்காக்கில் நியூயார்க்கில் அப்படி அந்த சீன்லாம். ஸோ நாங்களே வந்து we had kept something that will be like a meme. One of the most important things for us itself is we can't take ourselves so seriously. This is a fun brand. People are expecting fun content. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட வந்து ரொம்ப ஒரு ஆடியா. ரெண்டாவது இது ஒரு கேம்பெயின் ஃபார் த ப்ராடக்ட்டோ ஒரு பிராண்டோவே கிடையாது. இது வந்து வெறும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். விஎஸ் மணியும் அனிருத்தும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக பண்ண வீடியோ தான். ஸோ இதுல வந்து என்னத்துக்கு நம்ம ரொம்ப ப்ராடக்ட் எல்லாம் பத்தி ஹைலைட் பண்ணோம். அதனால தான் ஃபர்ஸ்டே நீங்க பாத்தீங்கன்னா கூட விஎஸ் மணியா ஸ்நாக்ஸ் ஆமாமா காஃபி அதுவே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல தான் we had actually gone into it. ஐடியேட் பண்ணோம், we had pitched it to him. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. and then we said இது ஒரு சிம்பிளா நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டுடியோ ஷூட். இன்ஃபேக்ட் அவர் வந்து செட்ல வந்து அவர் பயங்கரமா அந்த ஐடியா எல்லாம் பண்ணி இதை மாத்தலாமா அதை மாத்தலாமா இப்படி சொல்லாமா நொறுக்கு தீனின்னு சொல்லட்டுமா. அப்புறம் வந்து இந்த கடைசியில வந்து ஒரு லைன் வச்சிருந்தோம், இந்த மாதிரி மியூசிக்னா நீ காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் இன் மேபி அது மட்டும் இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெரி வெரி ஹம்பிள் ரைட். ஸோ இதுக்கு எதனாலும் பண்ணலாம் நம்ம ஜஸ்ட் ஃபார் தி என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் நம்மளெல்லாம் பத்தி மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு we had a lot of fun shooting it. ஒரு half a dayல ஷூட் பண்ணோம். He also had a lot of inputs. இதெல்லாம் இப்படி சொல்லவா அப்படி சொல்லவா. And the idea கூட we had written it இல்லையா அந்த ஸ்கிரிப்ட்ல we had those 2-3 things. So then அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிடுவீங்க full script. Complete script இருந்துச்சு. அது complete script அவருக்கும் தெரியும். பட் அந்த ஆன் ஸ்பாட்ல அந்த டெலிவர் பண்ணும்போது he had a lot of suggestions. சார் அது தாத்தா பேர் சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அங்கேயே கொஞ்சம் நம்ம it was there as part of the script. அதை எப்படி டெலிவர் பண்ணி அதை எப்படி நம்ம இது பண்றது அப்ப நீங்க பிராண்ட் அம்பாசிடர் மாத்திக்கோங்கன்னு சொன்னதுல ஸ்கிரிப்டே இல்ல. அது அவர் ஒரு மாதிரி சஜஸ்ட் பண்ணதுதான். வச்சுக்கலாம் நல்லா இருக்கு இந்த லைன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் எல்லாம் பண்ணி. ஸோ இட் வாஸ் லைக் a nice collaborative thing. He was also very comfortable with the team. அவங்களோட ஒர்க் பண்ணதுனால. அண்ட் ஆமா இல்ல வெப் சட்னி டீம் இல்ல, அவங்க வெப் சட்னில வேலை செஞ்சவங்க சில பேர். பிளஸ் இந்த ப்ரொடக்ஷன் டீமோடையும் அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணிதாருங்கிறதுனால there was a comfort on the it was a very fun experience. அந்த லோகோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விஎஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அனி அப்படின்றது அது ஏற்கனவே அவர் பார்க்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது இல்லனா அது மாதிரி எது உங்க லோகோ சொல்றேன் பிராண்ட் லோகோ விஎஸ் மணி the logo is always the same. அது வந்து அவர் அந்த எம் அடிக்கிறாருங்கிறது தான் அதோட கோர் ஐடியாவே. so we had made him just like strike off that m with a marker pen. அது அப்படியே சும்மா நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு அதனால தான் அந்த ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டருக்கு மட்டும் தான் அந்த எண்ட்ல வந்து நான் அந்த வியோ வச்சது. பேசிக்கலி உடமச்சா இன்ஸ்டன்ட்ல போடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ கூட யாருக்கா தெரியாம போயிடுச்சுன்னா நம்ம லோகோவா பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. so GD ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணனும் அப்படினா ரொம்ப பணம்லாம் தேவையில்லை. ஒரு 3 லட்சம் ரூபாயில வச்சு நீங்க அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அப்புறம் நம்ம நாளைக்கு அடிக்க வந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல லேர்னிங் இருந்தது. சித்தார்த் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருந்தது. ஏன்னா இப்ப உங்களுடைய இன்னொரு 2 கோஃபவுண்டரோட ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. பட் அந்த அளவுக்கு போகல because of various reasons. Yeah, it's not anybody's அந்த கோனால ரொம்ப ஒரு கிரேட் கான்வர்சேஷனா இருந்தது. நிறைய கத்துக்கணும். ரொம்ப நன்றி. Thank you so much. எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அதான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், நான் இது வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம்னு நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு. பட் இட்ஸ் நைஸ் that we were also able to think about the memories and like I said எனக்கு இப்பதான் ஆக்சுவலா தோணிச்சு. நாளைக்கு வந்து it's like our 4th anniversary. அதுல ஒரு நல்ல இது that I was able to recollect the conversation and the journey with you. இல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது கான்வர்சேஷன். ரைட் ஃப்ரம் ப்ராடக்ட் பிளேஸ்மென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய கத்துக்கணும். ரொம்ப நன்றி. Thank you so much Karthik. Thank you. All the best. Thank you so much. Thank you.